திருமிகு ஜான் சுந்தர் எழுத்தாளர், மேடைப்பாடகர், கவிஞர், இசைக்கலைஞர், நடிகர் என்ற பல முகங்கள் கொண்டவர். மத்தகம் வெப் சீரிஸின் ஜெயில் குயில் இவர்தான். இசையை முறையாக கற்றுக்கொண்டவர். இளைய நிலா மெல்லிசை குழு வாயிலாகவும் டமருகம் என்னும் குழந்தைகளுக்கான கற்றல் மையங்களிலும் தனி முத்திரையை பதித்திருக்கிறார். நகலிசை கலைஞர் என்ற புத்தகத்தில் மேடை இசைக்கலைஞர்கள் பற்றிய இவரின் அறிமுகம் குறிப்பிடத்தக்கது. மேடையில் பெண் இசைக்கலைஞர்களை பற்றியும் பெண் திரையிசை குரல்களை பற்றியும் இவரால் மிகச் சரியான பார்வையை தர முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. இப்படி பல முகங்கள் இருந்த போதும் அடிப்படையானது ஆழ்ந்த ரசனைதானே என்ற எளிய சொல்லால் தன்னை முன்வைப்பவர். ஜான் சுந்தரின் செஷன் எப்போது என்று தனிச்செய்தி அனுப்பி கேட்டவர்கள் ஏராளம். முன்னால் பேசிய லலித்ராம் அவர்கள் கூட அதற்கு சாட்சி. திருமிகு ஜான் சுந்தர் அவர்களை பேச பாட வருமாறு நாயகி குழுவினர் அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல ஏற்றமுண்டு, மாற்றமுண்டு உலகிலே. எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல ஏற்றமுண்டு, மாற்றமுண்டு உலகிலே. வினாக்களும் கனாக்களும் வினாகையே, உன்னால் வரும் கைகூடிடும் போராட்டமே. நாளை என்போர் நாளை நம்புங்கள். எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல ஏற்றமுண்டு, மாற்றமுண்டு உலகிலே. மண்மீதிலே இந்த ஜீவனுக்கும் அளவிலாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள். மண்மீதிலே இந்த ஜீவனுக்கும் அளவிலாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள். நினைத்தது நடப்பது எவன் வசம், அனைத்தையும் முடிப்பது அவன் வசம். தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள். எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு, நேரமுண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல ஏற்றமுண்டு, மாற்றமுண்டு உலகிலே. நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே. நல்ல மாற்றமுண்டு, ஏற்றமுண்டு உலகிலே. வணக்கம். தலைநகரத்தில் கலை இலக்கிய வெளியில் புழங்குகிற பெண்களாக 8 பேர் சேர்ந்து சாதித்த பெண்கள், மறைக்கப்பட்ட அல்லது மறந்துவிட்ட மகளிரின் பெருவாழ்வு குறித்த உரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்து அதை நினைவுறுத்துகிற விதமாக, பதிவு செய்கிற விதமாக நாயகி என்கிற பொது தலைப்பில் வருடந்தோறும் துணிவும் தெளிவுமாக நடத்தப்பட்டு வருகிற இந்த கூடலில் திரை இசை குரல்கள் என்கிற தலைப்பில் பேச என்னை அழைத்த வகையிலே நான் உள்ளபடியே எழுத்தாளர் ஜாதீபா, எழுத்தாளர் கவிஞர் சவிதா, கவிஞர் பண்பலை வானொலி தொகுப்பாளர் ரேவா, ஒரு கவிதை வரியின் காட்சி நகர்வது போல புனைப்பெயரை வைத்துக்கொண்டு நடமாடுகிற கவிஞர் பாலைவன லாந்தர், பேராசிரியையும் பதிப்பாளருமான காயத்ரி, தையற்கலை தொழில் முனைவர் தமிழ் பொன்னி, சிறப்பு கவனம் தேவைப்படுகிற மெல்ல வளரும் குழந்தைகளுக்கான சமர்ப்பண் பள்ளியை நடத்தி வருகிற ஜெயஸ்ரீ, திரைக்கலைஞரும் எழுத்தாளருமான அகிலா ஸ்ரீதர் உள்ளிட்ட 8 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
திரை இசை குரல்கள் என்கிற இந்த தலைப்பை நான் என்னை கவர்ந்த திரை இசை குரல்கள் அல்லது எனக்கு பதிந்த குரல்கள் என்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம ஆளுகளுக்கு பொதுவாக எதுக்கெல்லாம் கர்வப்படணும் அப்படிங்கிறதுலையே ஒரு குழப்பம் இருக்குது. சினிமா பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேருக்கு கர்வம். எனக்கு பாட்டு பிடிக்கும் தெரியுமா அப்படி வி.கே. ராமசாமி சொல்கிற மாதிரி சொன்னால் அதில் பாருங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாட்டில் வாத்தியம் வாசிக்கிறவர் கூட இவ்வளோ பந்தா பண்ண மாட்டார். பாட்டை கேட்குறவங்க இருக்காங்கள்ல, அதை மெட்டு கட்டுனவர் கூட சில நேரம் நான் ஒன்றும் இல்லை, இசைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வந்து என்னை இயக்குது, நான் வந்து ஒரு கருவி தான், இப்படியெல்லாம் சொல்லிடுவார். ஆனால் கேட்குற ஆளுகள் இருக்குல்ல, திரும்ப வி.கே. ராமசாமின்னா அந்த கேட்குற கழுதைகளுக்கு ஒரு கும்மாளம் இருக்குதே அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த கும்மாளம் போடுற கழுதைகளில் நானும் ஒருத்தன். சினிமா பாட்டு எனக்கு பிடிக்கும். ஒரு பாட்டு கேட்டால் ஏன் பிடிக்கும்னா அது நம்ம தொந்தரவு பண்ணுறது இருக்கு இல்லையா. ஒரு பாட்டு கேட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நான் வந்து அயன்மேன் மாதிரி ஆகிடுவேன். நெஞ்சுக்கு நடுவில் ஒரு லைட்டு, அந்த பாட்டுனால ஆன லைட்டு அது அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எரியும். அது அப்படியே போயிட்டே இருக்கும். எனவே என்னை அப்படி ஆக்கிற அந்த பாட்டுக்கு நான் ரசிகன் தானே. நான் கழுத, நீங்களா? எஸ். அதனால எனக்கு பிடிக்கும். சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, அதான் இந்த முறைப்படி சட்டம் நல்லா சொல்லிட்டு, சார் நானும் பேசிக்கிட்டுமா, ஓகே. அப்புறம் பாட்டை ரசிக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவப்படாத சில பேர் இருப்பாங்க. அது எப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஆளை சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்றதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுவாங்க. பாடகன்னா இவன் தாண்டா பாடகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் யார்? பாடகின்னா இவ தான் பாடகி. அப்புறம் மற்றவங்களாம் பாதகியா இல்லை இல்லை இல்லையா? அப்போ அப்படி சொல்கிறதுல நமக்கு அவங்கள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது பைத்தியம்னு இவர் தான் பைத்தியமோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லை. என்னன்னா, ஒவ்வொரு குரல் ஒவ்வொரு அழகு. நான் அதை நம்புகிறேன். ஒரு குரலுக்குன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா. ஏன் அப்படி நம்புகிறோம் அப்படின்னா, உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை கேட்டு அதில் ஒரு தைரியம் வருதில்ல, அப்படி தான் மைக்கே பிடிக்கிறோம். நமக்கு இல்லைன்னா அது சம்மந்தமான படிப்பு இல்லை, அப்படி சும்மா கேட்டு நமக்கு வாத்தியார் அவர் தான் தூரத்துலேருந்து ஒரு ரேடியோ வழியாக சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்புகிறோம். நம்ம பயங்கரம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அப்படி போகுது. சரியா? ஓகே, நான் ஒரு கதை சொல்கிறேன். 1996 மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா. அந்த கோயிலில் ஒரு திருவிழாவில் கச்சேரிக்கு பயங்கரம் நிறைய கூட்டம். முன்னாடி நின்றுருக்கேன், நான் தான் பாடுறதுக்கு நின்றுருக்கேன். எனக்கு ஒரே பெருமை, என்னடா இவ்வளவு பேர், மழை பெய்யுது, நனையிறாங்க, கலையில் கூட்டம் கலையில் நனைஞ்சிட்டே அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமை தாங்கலை, பயங்கர சந்தோஷம். பாட்டு என்ன பாட்டுன்னா, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் நாதம் உன்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில். இப்படி பாடிட்டு பயங்கர பெருமை, சந்தோஷம். நம்ம கேட்கறதுக்கு இப்படி நிற்கிறாங்க. காரணம் அதெல்லாம் இல்லை, பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்க ஜிக்கியம்மா, அவங்க தான் இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடினாங்க. திரைப்பட பின்னணி பாடகி ஜிக்கியோட கச்சேரின்னு பேனர் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்த கூட்டம் அவங்கள பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. அந்த அம்மா என் கூட பாடுறாங்க. பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன், பூஜையின் நேரம் காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன், கண்
பாடுறாங்க, பயங்கரமா கை தட்டுறாங்க. எனக்கு கிட்டு 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 நடக்குது. அப்படியே கை காட்டினாங்க. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம் என் நாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில். இப்படி கூட பாடின பையன், சின்ன பையன் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அம்மா கைப்பிடிச்சு பாடுற மாதிரி அப்படி ஒன்று பண்ணாங்க. இவ்வளோ ஹைட்டு தாங்க இருப்பாங்க. ஆனால் பாடும்போது பயங்கர விஸ்வரூபம் எடுத்து நிற்பாங்க. பொதுவாக ஜிக்கியம்மா என்ன டெக்னிக்கில் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த எனக்கு பொதுவாக அந்த கல்யாண வீட்டில் பொண்ணுங்க மேக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ நம்ம ஆளுகளை அந்த கோல்டு ட்ரெஸ்ஸில் இப்படி நிற்கிறாங்களே, மேக்கப்லாம் பண்ணி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த மேலுதடு இருக்குல்ல, அதுக்கும் மூக்குக்கும் இடையில நம்மளாம் மீசை வச்சுருக்கோம்ல, இவங்க வந்து இந்த வேர்வை துளியெல்லாம் இருக்கும், அது வேறு ஜிக்னா மாதிரி அப்படி மின்னும். எனக்கு அவங்க ஜிக்கியம்மா, ஜமுனா ராணி, எம்எஸ் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் மூக்கு டெக்னிக்கில் வந்து மூக்கையும் பயன்படுத்தாமல் தொண்டையும் பயன்படுத்தாமல் இடையில அப்படி ஒரு குரல் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து அது முனகலும் இல்லை புலம்பலும் இல்லை, அது என்னவோ பண்ணுது சார். அது அந்த 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 சவுண்டு இருக்கு இல்லையா, அது நேசல் அவுட்புட்டுன்னு முழுசாக சொல்ல முடியாது, த்ரோட் வழியான்னு சொல்ல முடியாது, அது ஏதோ செய்கிறாங்க. அது அந்த அப்படியே அந்த கருப்பு வெள்ளை காலம் இருக்குல்ல, அந்த காலத்துக்கு அது அப்படியே மேட்ச் ஆகிடுது. அரசு குலத்து பெண்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்களோ பாடுவாங்களோ அப்படியே இருக்கும். இப்படியே வாய் திறக்காமையே அப்படியே பாடுற மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும், அள்ளிக்கும். அதனால அந்த குரல் மேலே எனக்கு ஒரு பெரிய இது இருக்குது. வீட்டுக்கு வந்து அம்மாட்டையெல்லாம் சொல்கிறேன், ஜிக்கியம்மா கூடலாம் பாடிட்டே, அவங்க யார் தெரியுமா, யாருமா, நம்ம ப்ரேயர் சாங்லாம் அடிக்கடி போடுவோம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், அது அவங்க தான். அப்படியா, தந்தானை துதிப்போமே, அது அவங்க தான். அன்பே பிரதானம் சகோதர அன்பே இதெல்லாம் அவங்க தான். ஐயோ அம்மா, அது தெரியாமல் பக்கத்தில் நின்று நான் ஒயர்லாம் ஆட்டிட்டு இருந்தேன், சாரி சொல்லிக்க மனசில் அப்படிமா. கருப்பு வேலை படம் பார்க்குறோம்ல, இந்த படத்தில் ஒரு கதை போயிட்டுருக்கோம். கதையில் வந்து கதாநாயகன் கதாநாயகி யாரை பற்றி கதை இருக்கோ அந்த அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாக போய்கொண்டிருந்தது இல்லையா. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். பிரச்சனை நடக்கும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்த மாதிரி தரதரதான் ஒன்று வாசிப்பாங்க இல்லை, பயந்துரும். அதை கேட்டோன்னே அது அதிர்ச்சியாக இருக்கும், தரதரா அப்படின்ட்டு. இதைய இந்த அம்மா இது என்ன கேட்குறது, உலகம் தின்று உலவும் தின்றல் காற்றினிலே ஓடமீதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே, உலவும் தின்றல் காற்றினிலே ஓடமீதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே, அலைகள் வந்து மோதிய ஆடி உந்தன் பாட்டிற்கென்ற தாளம் போடுதே, அலைகள் வந்து மோதிய ஆடி உந்தன் பாட்டிற்கென்ற தாளம் போடுதே, உயர்ந்த மலையும் உமது அன்பின் உயர்வை காட்டுதே, உயர்ந்த மலையும் உமது அன்பின் உயர்வை காட்டுதே, இதயம் அன்பு மலைக்கு ஏது அன்பை காட்டவே, இதயம் அன்பு மலைக்கு ஏது அன்பை காட்டவே அப்படின்னு பயமுறுத்தினோடனே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தெளிந்த நீர்னு அடுத்து ஒரு வரி பாடுவாங்க. தெளிந்த நீரை போல தூய காதல் கொண்டோம் அப்படின்ட்டு நான் சொன்னல தரதரதா அப்படின்றாங்க.
நம்ம படத்தில் ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சங்கதி அப்படி பாடுவாங்க. அது பயமாக இருக்குது அது கேட்டாலே. இது அவங்க பாடும்போது வயசு என்ன தெரியுமா? 13. 13 வயசு. 13 வயசு குழந்தை பண்ணுற வேலையை அது. இந்த பிஞ்சில் பழுக்கிறது இருக்குல்ல, இசையால் பழுக்கிறது. 13 வயசில் இந்த குழந்தை பண்ணுற இந்த சங்கதி இப்போ நினச்சாலே பயமாக இருக்குது. அது நினச்சாலே பயமாக இருக்குது. என்ன, நான் நல்லா பயந்து நடுங்கிட்டு இருந்தது கேட்டு. இந்த மாதிரியான அந்த சங்கதியை பாடின அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ஜிக்கி என்கிற கிருஷ்ணவேணி. இவர் ஒரு 10,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சிங்களம் இதிலெல்லாம் பாடியிருக்காங்க. 1943 பந்துலம்மாங்கிற ஒரு படத்தில் நடிகையாகவும் பின்னணி பாடகியாகவும் அறிமுகமாகி 2002 வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம் சினிமாவில் பாடியிருக்காங்க. 70வது வயசுலேயும் அவங்களுக்கு புது சான்ஸ் கிடச்சிருக்கு, புது பாட்டு பாடுறதுக்கு கிடச்சிருக்கு. இவங்க ஏஎம் ராஜாவுடைய மனைவிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் உலகத்தில் ஒன்று நடக்கும். கூட பாடுற பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு இது வரும்ல, அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் வரும்போது இதை வந்து சொல்கிறதா வேணாமா, சொன்னால் ஏதாவது ஆயிடுமா, இப்படிலாம் இருக்கும். அதனால் மேடைக்கு பின்னாடி அல்லது மேடைக்கு நடுவுலையே ஒரு கதை ஒன்று நடக்கும். பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சார். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா, இப்படி பாடிட்டு இருக்கோம்ல. பாடிட்டு இருக்கும்போது இந்த வரிக்கு சம்மந்தம் இல்லாமல் டைரி இவர் இப்படி ஓப்பன் பண்ணுவார். நடுவில் உன் மனசில் பாட்டு தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்கோம். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு அப்படின்னு நடுவில் ஒரு பேஜோட நடுவில் மட்டும் இப்படி எழுதி வச்சுருக்கோம். இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு பயப்படுதா இல்லை சாதாரணமாக எடுத்துக்குதா சந்தோஷமாகுதா, அதை வச்சு உடனே அப்படி அடுத்த பேஜில் அப்படி திருப்பி அப்படி பண்ணிடுறாங்க. ஓகே இல்லையான்னு அது தெரிஞ்சிடும், பிரச்சனையே இல்லை. அது வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சிடல. அதுக்கப்புறம் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, அப்படி விளைக்குவாங்க. இது ஸ்டேஜுக்கு நடுவில் இங்கே நடக்கும், இந்த இடத்துல வச்சு நடக்கும். பயங்கர இதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வேலையை அந்த காலத்தில் ஸ்டுடியோவில் எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் மில்லில் இருக்கு இல்லையா, மில்லில் அந்த நூல் என்னாச்சு பெருமை அதான், அதில் அந்த டெக்ஸ்டைல் மில்லில் நூல் சுற்றிட்டு வைண்டிங் போகும் இல்லையா, அப்போ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது கட் ஆகிடும் ஹீட்டில், தட்பவெப்பம் காரணமாக அந்த நூல் அந்து போகும். அப்படி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக டெக்ஸ்டைல் மில்லில் என்ன செய்வாங்களோ, கூரையில் ஜன்னல்களில் இதிலெல்லாம் சாக்கு கோணி இருக்குல்ல, கோணியை நனைச்சி மாட்டிடுவாங்க. அப்போ உள்ள ஏசி மாதிரி ஆகிடும். இதே அந்த காலத்தில் ரெக்கார்டிங் தேட்டர்ஸில் சாக்கை நனைச்சி அப்படி சுற்றி மாட்டுவாங்களாம். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா, ஈரப்பதம் அல்லது வேணுங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த சத்தம் இருக்குல்ல, சத்தம் செதறாமல் அப்படி சாலிடாக அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெக்கார்டிங்க்கு அப்படி சாக்கு துணியை இது பண்ணிடுவாங்க. அப்புறம் மைக் இருக்கு இல்லையா, மைக்கு கொஞ்சம் தான் இருக்கும், அளவான மைக்கு, ஆனால் பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். இப்போ கிளாரினெட் வாசிக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிட்டு வரும்போது அப்படியே எந்திரிச்சு திருடு நாட்டு அப்படி நடந்து போய் மைக்கிட்ட போய் பிப்பின்னு ஊதிட்டு அப்படியே பின்னாடி வந்து இந்த இது நடக்கிற சத்தம் கூட கேட்காம தொந்தரவு இல்லாமல் அப்படி வந்து இப்படி உட்காந்துக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் தாளத்தில் நடக்கும். அரிமளம் சார் சொன்னார் இல்லையா, காலப்பிரமாணத்தில் நடக்கணும். கரெக்டாக நடந்து போய் வாசிச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் போய் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு நினச்சி பாருங்க. இவங்க இப்படியா ரெக்கார்ட் பண்ணுறாங்க இருக்காங்களே, ரெக்கார்ட் பண்ணுறவங்க அது பெரிய நாடால் அப்படி ஓடிட்டுருக்குமா. யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுருவாங்கள்ல, தப்பு செஞ்ச உடனே தப்பாயிடுச்சு அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து வாசிக்கணும் அத்தனை பேரும். இவர் சாதாரணமாக அப்படி இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்வாராம், வந்து எவ்வளவு 8 பாரா கையில் இப்படி அளந்து பிச்சு வீசிட்டு ஒட்டிடுவான், அடுத்த போகலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சீனியர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இவ்வளோ சிரமங்கள்லாம் நடக்குமா, இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குமா. இதுக்கு இடையில ஏஎம் ராஜா சொல்லியிருக்கார் ஜிக்கி மாட்டேன், ஐ லவ் யூ. அதுக்காக தான் இவ்வளோ சொல்ல வந்தேன். இந்த பிரேக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜிக்கியமா நல்ல நல்ல பாட்டு, அவங்க பாடினது எல்லாமே பிரமாதமான பாட்டு. அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க.
நான் பொதுவாக இந்த பேச்சுக்காக அப்புறம் நீங்கள் சிரிச்சா தான் நல்லாயிருக்கும், சிரிக்கிற முகங்களை பார்த்துட்டு இருந்து பேசினேன். நான் வந்து காயத்ரி மட்டும்தான் நீ முறைச்சிட்டே இருக்காங்களோன்னு நினச்சேன். அவங்களும் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். என்னென்னா சிரிக்கிறவங்கள பார்த்தா நான் திருப்பூரில் கச்சேரி பண்ணுவோம். லஞ்ச் கச்சேரின்னு ஒரு கச்சேரி, யார்கிட்டையும் சொன்னேன், சவிதர்ற லஞ்ச் கச்சேரின்னு ஒரு கச்சேரி பண்ணுவாங்க. என்னென்னா முகூர்த்தத்துக்கு சைவ சாப்பாடு, மத்தியானம் திருப்பூர் வந்து லஞ்சு வந்து இது மாதிரி நான்வெஜ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சொந்தக்காரங்க மட்டும் இருப்பாங்க. இந்த சொந்தக்காரங்க கலையாமல் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி 2 வாய்ப்பு வந்தது. அப்துல் கலாம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டார். 7000 பேர் இருக்காங்க ஆடியன்ஸு. இவங்க கலையக்கூடாது, அவங்களெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க, வெளியவும் போக முடியாது. இவங்க வெளியவும் போகக்கூடாது, ஆனால் வெயிலில் உட்காந்துருக்காங்க, வெயிலும் தெரியக்கூடாது, இவங்களையெல்லாம் எப்படியாவது இது பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. நான் அப்படி பேசி பாடி அப்படி வச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி இந்த டீம் இப்போ நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி லஞ்ச் கச்சேரி, அந்த லஞ்ச் கச்சேரியில் இருக்க ஆடியன்ஸ் இருக்காங்களே, இவங்க கோச்சிக்காமல் இருக்கணும். இது கச்சேரி. நாங்கள் இங்கே ஏதாவது கிளாசிக்கல் சாங்கை எடுத்து பாடிட்டு இருப்போம், சிரமப்பட்டு பாடிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே எப்போ கதவு திறப்பாங்க, அந்த மாதிரி மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நான் இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, விளையாட்டுக்காக ஒன்று பேசுகிறோம்ல, ஒரு ஆடியன்ஸை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒன்று பேசுகிறோம். பேசும்போது நம்ம வீட்டு எங்கள் அப்பா பெற்ற ஆச்சி அவங்களோட தண்டட்டியை பிடிச்சாட்டுறது, என்ன சதையெல்லாம் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதனாலனா எங்கள் ஆச்சி அப்படிங்கிறனால நான் ஒரு உரிமை எடுத்து பேசுகிறேன். அதே சமயம் அவங்க இல்லாமல் நம்ம இல்லைங்கிறதும் தெரியும் எனக்கு. ஆட்சி இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம இப்படி கிண்டலாக விளையாட்டாக பேசுகிற மாதிரியே இந்த திரை இசை தலைவிகளை நம்ம வந்து அவங்களோட மதுரமான குரல்களை நினைவூட்டுறோம், உள்ளபடியே அவங்கள மனதார ஆராதிக்கிறோம். நம்ம வந்து விளையாட்டாக பேசினாலும் நான் அவங்க கிண்டல் அப்படி எடுத்துக்க வேணாம், நான் விளையாட்டுக்காக ஒரு வேடிக்கைக்காக அப்படி சொல்கிறேன். இந்த அப்பா அம்மாவை ஆராதிக்கிறது இந்த மாதிரி ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த பெரியவங்களை ஆராதிக்கிறதுன்னு. இந்த அப்பா அம்மாவை ஆராதிப்பார் தெரியுமா, வடிவேல் ஒரு ஆட்டோக்காரர் வருவார் இல்லை, வேறவாய் நார்வாய் டைட்டில் வேறு. அப்போ அந்த மாதிரி அந்த படத்தில் அவருக்கு அம்மாவை வரவங்க முகம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சண்முக சுந்தரி அவங்க பேர் ஞாபகம் இருக்கா? அவங்க பொண்ணு டிகே கலா வந்து ஒரு பிரமாதமான பாடகி. இப்போ நான் போய் வா இந்த பாட்டு அப்படியெல்லாம் இல்லை சார், தப்பு. போய் வா நதி இலையேன்னு சொல்கிறாரு, போய் வஹா நதி இலையே. இந்த ஹெச் இருக்குல்ல, ஹெச் வந்து அவங்க ரெக்கார்டிங்க்கு வரும்போது ஒரு பையன் நிறைய ஹெச் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கேபிட்டல் டீச்சர் தான் காயத்ரி. கேபிட்டல் ஹெச் எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா எழுத்துக்கு இடையிலையும் ஹெச்சா வச்சுருவாங்க. சார் சொன்னார்ல, போய் வா அப்படியெல்லாம் இல்லை, போய் வா நதியலையே, அப்படித்தானே? இல்லையா? ஃபேமிலிக்கு தெரியும், அவனுக்கு எதாவது சொல்லி கொடுத்துருவான் போல. போய் வா நதியலையே, இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா, பூச்சூடும் நாள் பார்த்து வா அப்படிம்பாரு. ரமேஷ் வைத்தியாவே சிரிக்கிறாரே, ஆச்சரியம். இப்படி அவங்க இப்படி செய்வாங்க. இது கடைசியில் அப்படி ஒரு பழக்கமாக இருக்கோ அப்படின்னு நினச்சா இல்லை, கவனித்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்படிதான் இருக்கு. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, அப்படிதான் இருக்கு. கேட்டா இது மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ரஹ்மான் ஒரு பாட்டு கொடுத்தாரு உங்களுக்கு. குளிச்சா குத்தாலம், கும்பிட்டா பரமசிவம், குடிச்சா நீர்மோரு, குடிச்சா நீதாண்டி. இப்படி எஸ்பி பாடி முடிச்சோன்னு இவங்க குளிச்சா குத்தாலம்,
கும்பிட்டா நீர்மோர்லயே சொக்கு பொடி மீனாச்சு சொக்கநாத நான் தாண்டி சொக்கு பொடி மீனாச்சு அவர் பாடி முடிச்சு திருப்பி அந்த அம்மா குளிச்சா இப்படி பண்ணும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா டிகேக்கலா வந்து கேபிட்டல் ஹெச்சா ஜிக்கியம்மா ஸ்மால் ஹெச் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கும். பிள்ளை என்கின்ற இசையின் தாய் தந்தை யாரோ யார் சொல்லுவா, யாரால் எப்போது இசைதான் உண்டாச்சு பதில்தான் யார் சொல்லுவார். பிள்ளை என்கின்ற தாய் தந்தை யாரோ யார் சொல்லுவார், யாரால் எப்போது இசைதான் உண்டாச்சு பதில்தான் யார் சொல்லுவார். பாயும் நதி மூலம் என்ன பார்ப்பதில்லை நாளும் இந்நாளும், நானும் இந்த பூமியில் நீல நதி போலவே நடந்திடுவேன் எங்கேயும். வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. இப்படி பாடிப்பாங்க. தொண்டை வேற அப்படி ட்ரை ஆயிடுது. அதனால பாருங்க மனசாட்சி இந்த 3 முடிச்சா என்ன 3 முடிச்சு தானே 3 முடிச்சுல கூடவே ஒரு மனசாட்சி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நடராஜ் இல்லை 3 முடிச்சு தானே கோட்டு போட்ட மனசாட்சிங்க. ஆமாம் இல்லை ஒரு கரும்பு தோட்டத்தில் பக்கத்தில் ஒரு வந்து புல்வெளி கற்பனை பண்ணுறீங்களா? பாலைவனம் லாந்தர்னா நாங்கள் கற்பனை பண்ணுறோம்ல. இந்த பையன் என்னதுன்னு பாலைவன லாந்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சஹாராலேருந்து வர்றாங்களான்னு கேட்டான். இல்லை கவிதை வரியோட காட்சி படிமண்டா அதுன்னெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேச விடாமல் பண்ணியிருக்கேன். அந்த கரும்பு தோட்டம் இருக்குல்ல, அந்த கரும்பு தோட்டத்தில் பக்கத்தில் ஒரு புல்வெளி 2 ஆடுக மேயுது. அந்த நம்மெல்லாம் வந்து நிறைய மாதிரி அந்த ஆடுகளையே பார்க்குறோம் பரிதாபமாக. ஆடுகளுக்கு பாடுது 2 ஆடுகளும். கள்ளழகர் வைகை ஆற்றில் கால வைக்கும் நல்ல நாளில் 8 பட்டி ஒரு சனம் கட்டுச்சோறு கட்டி வரும். ஆடுக பாடுது சரியா? சொக்கனுக்கு மீனால் போல தக்க துணை வாச்சதால சின்னஞ்சிறு ஜோடி எல்லாம் சித்திரையில் இங்கு வரும். உண்மையானதான் வச்ச வேறதுக்கு மீச வச்ச எம்பூரு சனியாகத்தான் போன சென்மம் பூச வச்ச உன்னோடுதான் நானும் கூட என்னோடுதான் நீயும் கூட போடு முந்தான. கத்துனது இப்படி இந்த ஆடுக பாடிட்டு இருக்கும்போது கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை பூந்துருச்சு. யானை தட்டால்னு எப்படி வரும் இல்ல? எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களைத்தான் கட்டி வச்சா பொஞ்சாதியோ பூந்தோரணா நானோ ரொம்ப சாதாரணம். வெண்ணிலவ மேகம் போல என்னாவ மூடி வைப்பா மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா. ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாகியவான்
ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர ஈரக்காத்து வேலப்பட்டு மோகமாச்சு. போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நான் கொட்டுங்கணிச்சாரு. யானை இப்படி பாடுது. அருண்மொழி பாடிட்டு இருக்கும்போது தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்ட்டு வந்திருப்பார் போல் இருக்கு. பயங்கரமாக இருக்கும். அவுட்டு த்ரோ இருக்குல்ல அப்படி இருக்கும். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? இந்த 11 வயசு குழந்தை 13 வயசில் அந்த தரதரதான் ஞாபகம் இருக்குல்ல, அந்த குழந்தை 11 வயசுலேயே பாடிச்சு. அருள் தாரும் தேவமாதாவே ஆதிய இன்ப ஜோதி அப்படின்னு ஒரு பாட்டு இப்படி பாடியிருக்காங்க. அந்த பாட்டுடைய 2வது பாதியில் ஒரு யானை அப்படி போகுது. யானையோட பேர் பிஏ பெரிய நாயகி. பிஏ பெரிய நாயகி அப்படிங்கிறவங்க தான் தமிழ் திரையுலகில் முதலாக பாடின பின்னணி பாடகி. சரியா? இந்த அருள் தாரும் தேவமாதாவை பாட்டுக்கு இடையில யானை மாதிரி புகுந்து பாடுறாங்க. கேட்டாலே பிரமாதமாக இருக்குது. அந்த காத்திரமான குரல் பிரமாதமாக இருக்குது. யாரோட அது பிஏ பெரிய நாயகின்னு புதுசாக இருக்குது பேர், எனக்கு கேள்விப்படலன்னு உள்ளே போய் பார்த்தா இவங்க வந்து திருவதிகைன்னு ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வீரட்டானம்னு ஒரு இது இருக்குது. எனக்கு உடனே அப்படி பயங்கரமாக நெக்குருகி மெல்ட் ஆகி, ஏன் தெரியுமா? வீர அட்டானம்னா என்ன? வீர அட்டம். தைரியமான ஒரு 8 பெண்கள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க சார். உடனே நமக்கு வந்து கூப்பிட்டு அதை பாட்டு சொல்கிறாங்க சார். உடனே நம்ம அதை போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறோம் சார். ஆராய்ச்சின்னா என்ன, கூகுள் தான். அதை பண்ணும்போது உடனே இந்த தகவல்லாம் வருது. வீர அட்டானத்தில் பிறந்த இசைநாயகி பெரிய நாயகி அப்படின்னு டைட்டில். ஒரு மாரிதாஸ் ஒரு லெவலில் வருதா அப்படின்னு டைட்டில். உடனே பெரிய நாயகி இசைநாயகி. ஐயோ என்னவோ நமக்கு அமைஞ்சிருக்கு பிளெஸ்ஸிங். எனக்கு பிளெஸ்ஸிங் தானே அப்படியெல்லாம் நினச்சி அப்படி ஆனால் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே லலிதா வெங்கட்ராம் அப்படிங்கிறவங்க பெரிய நாயகி 40ல் பாடியிருக்காங்க. 1938லேயே லலிதா வெங்கட்ராம்ங்கிறவங்க நந்தகுமாருங்கிற படத்தில் பாடியிருக்காங்க. அதுதான் சரியான தகவலான்னு உள்ளேலாம் போய் பார்த்தா இங்கே ஏவிஎம்மில் ஸ்டுடியோ வச்சு அதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த செலெக்ஷன் நடக்குல்ல, தேர்வெல்லாம் அதில் நடந்திருக்கு. இந்த அதில் அப்போ வந்து பொதுவாக என்ன நடக்கும்னா, அந்த பெண் பார்க்குற மாதிரியான விஷயமெல்லாம் நடந்திருக்கு. இந்த பெண் பார்க்கும்போது பாட தெரியுமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அங்கேருந்து வந்திருக்குமோங்கிற மாதிரி இருக்குது. இந்த தகவலை எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு புதுசாக நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா பாட தெரியும்னா ஆட தெரியும்னா டைமிங் தெரியும், அது கணக்கு தெரிஞ்சு காலப்பிரமாணம் திருப்பியும் அதை வச்சு அவங்க ஃப்ரேமுக்குள்ளே வர்றது போகிறது இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன். தெரியல, நான் வந்து யோகம் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த லலிதா வெங்கட்ராம் தான் ரேடியோலையும் தடவை அவங்களுடைய குரல் தான் வெளியே கேட்டிருக்கு. பம்பாய் வானொலியில் கேட்கப்பட்ட முதல் குரல் கர்நாடக பாடகி இவங்க தான். எங்கள் ஊரில் நான் இது பெரிய ஆட்களோட பெரிய பெரிய சாதனைகள் செய்த ஆட்களை பற்றின பதிவு. ஆனால் நான் எங்கள் ஊரில் இருந்த ஒரு சாதாரண ஒரு மேடை மெல்லிசை பாடகி அவங்கள பற்றின ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தீபா கூட சொன்னாங்க, பெரிய பெரிய ஆட்களை தான் சொல்லணும்னு இல்லை, சின்ன விஷயமா ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் ஊரில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற விஜயான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. நாங்கள் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போது பேசும்போது தேதியாக பேசிக்கிறோம். 12ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, 10ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் எங்கூட வந்துடுங்க அப்படி புக் பண்ணோம் இல்லையா. அப்படி புக் பண்ணும்போது அக்கா வந்து தேதி எல்லாமே சொல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையில் எப்படி கச்சேரி எங்கே நடக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்.
ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் கச்சேரியில் பாடுறவங்களுக்கு என்ன வேலை? போயாச்சு. போனால் அங்கே அக்கா ஒரு செக்ஷன் கூப்பிட்டு போனாங்க. அது வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிற இடம். அங்கே ரிசப்ஷனில் ஒரு சின்ன இது மாதிரி போய் தரையில் உட்காந்து மேடையில் பந்தாவாக பாடி இறங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தரையில் போய் சமணங்கால் போட்டு உட்காந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உட்காந்து பக்தி பாடல் பாடுறாங்க. இடையில உனக்கு என்ன நல்லா திரும்பி பாடுங்க, நாங்களும் பாடுறோம். நான் இந்த அக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்தாச்சு. கேட்குறவங்க பூராமே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அந்த ரொம்ப நெகிழ்வாக இருந்தது இந்த நிகழ்ச்சி. ஒரு ரொம்ப நாளாக அப்படி போயிட்டே இருந்தது. பின்னாடி ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து என் கைக்கு கிடச்சிது. அக்கா யார்கிட்டையோ கொடுத்தேன் அப்படின்னாங்க. மியூசிக் தெரபின்னு ஒன்று ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் நடக்குது, நான் அங்கே பேஷண்ட்டாக இருந்தேன், எனக்கு இவ்வளோ பாதிச்சிருந்தது, அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. நாங்கள் பாடணுங்கிறதுனால எல்லாம் இல்லை, பாட்டு அதை கம்போஸ் பண்ணவங்க, அது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது ப்ரேயராக கூட இருந்திருக்கலாம். இதை விஜயாக்காவுக்கு தான் தோணுச்சு. இப்படி வேறு யாருக்கும் அது தோணலை. விஜயாக்கா இப்போ இல்லை. நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த லலிதா வெங்கட்ராம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க இதெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸில் அவங்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆள் நம்ம தலைவர் சங்கர் மகாதேவன். சங்கர் மகாதேவன் வந்து லலிதா வெங்கட்ராம் முதல் பின்னணி பாடகி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அவர். ஓகே, இப்போது லலிதா வெங்கட்ராம், பெரிய நாயகி, அப்புறம் வசந்த கோகிலம், என்சி வசந்த கோகிலம்னு ஒருத்தங்க. அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் சிங்கர். அவங்க பிரமாதம் படியிருக்காங்க. அவங்களுடைய குறிப்பெல்லாம் படிக்கும்போது இது வாலி ஒரு பாட்டு இருக்கார், வாலி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பற்றி ஒன்று பிடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பற்றி ஒன்று பிடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். பாக்கும் பாப்பாக்கும் முத்து போல் உள்ளாக்கு, கேட்கும் அக்காக்கும் மேலாக்கு, புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூட்டுக்கள் ஓடுது தகிடத்தித்தோ. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பற்றி ஒன்று பிடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். இப்படி போத இந்த பாட்டுக்கும் அதுக்கும் பம்சிக்கு வேணுமா? பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம். இந்த வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆவர்த்தனம் வச்சு அப்படி நிறுத்தினாதான் சார், அது இருந்தாதான். அதான் சார் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணவங்க அதில் பாருங்க அவன் இருக்குல்ல. ஆமாம், உடுகலை. இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன், அந்த வசந்த கோகிலம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்போது ஒரு பெரிய பாடகர் இருந்திருக்கார். அவர் வந்து இந்த அம்மாவுக்கு மதுரகீத வாணி அப்படின்னு ஒரு பட்டம் சூட்டியிருக்கார். சூட்டினவர் யாருன்னா அவர் தான் டைகர் ஆச்சாரி. புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படித்தேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார் வாலி. சிறப்பு இல்லை? ஆமாம், டைகர் வரதாச்சாரி. மனசாட்சி மனசாட்சி. இப்போது இந்த வசந்த கோகிலம், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா, இவங்கெல்லாம் சமகாலத்திலேயே கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே இந்த சினிமா இப்படி போகுது, அதனால அவங்கள அப்படி தாண்டிடலாம். இப்போ எவ்வளோ பேராச்சு? லலிதா வெங்கட்ராம், பெரிய நாயகி, கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. வசந்த கோகிலம், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, இவங்களெல்லாம் தாண்டினோம்னா ஜிக்கி டீ கேட்கலாம். சைடில் சொல்கிறேன் விஜயாக்கா. ஆமாம், சாதனையா இல்லையா விஜயாக்கா? பின்ன எங்கள் அக்கா. ஓகே, டிவி ரத்னம் இப்படி ஒரு பாடகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா, டிவி ரத்னம்னு ஒரு பாடகி. அவங்க வந்து
ஜிகேமா என்ன வயசில் பாடினாங்க? 11 வயசில் பாடினாங்க. 11, 13 உலகம் தென்றல், 11 அரட்டாரம் தேவ மாதாவு. இது இவங்க 10லேயே பக்த சேதாங்கிற படத்தில் நடித்து பாடியிருக்காங்க. எல்லாருமே பெரும்பாலும் அப்போ வந்து ஓரளவுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காங்க, பாடுறாங்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. பாடுறாங்கனாலும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி நடந்திருக்கு. அதாவது நாடகத்திலிருந்து அப்படி வந்திருக்கு. எனக்கு இந்த பின்னணி பாடுறதுங்கிறது அந்த அந்த சொல் இருக்கு இல்லையா, அது வந்து நாடகத்தில் முன்னாடி நடிச்சிட்ருக்காங்க, அவங்க சைடில் ஒரு கோஷ்டி இருக்கும், அவங்க பின்னாடி இருந்து பாடுறதுனால அங்கேருந்து பின்னணி வந்திருக்குமோ? என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஏதாவது. ஐயா நீங்கள் தான் இருக்கலாம், வச்சுக்கங்க. ஆமாம், அப்படி அப்படி அந்த பின்னணி பாடுறதுலேருந்து அந்த நாடக குழு இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்களும் பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பக்த சேதாங்கிற படத்தில் பாடிட்டாங்க. ஜி ராமநாதன், டிஆர் மகாலிங்கம், திருச்சி லோகநாதன், ஏஎம் ராஜா, டிஎம்எஸ் சீர்காழி, இவங்க கூட எஸ்சி கிருஷ்ணன் ஒரு சிங்கர். எஸ்சி கிருஷ்ணன் குரல் இருக்குல்ல, தங்கவேலு வந்து அவரே பாடுறாரோ அப்படிங்கிற மாதிரியே நம்பி நம்ம அப்படி இவரே தான் பாடியிருக்காரோ அது மாதிரியே இருக்கும். ஆனால் எஸ்சி கிருஷ்ணன் பிரமாதமான பாடகர். அவரு கூட இந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நிறையா பாடியிருக்காங்க. ஆனால் இதுதான் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும், போட்டுக்கிட்ட இனிமே நீ படித்ததெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தான் உன் அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே, அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே, அத்தானும் நான் தானே. உன்னை மலை போல நினைச்சிருக்க, நீ அசையாமல் இருக்காதே. இப்படி முடிப்பாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மேலே போறாரு. இந்த பாட்டுனால அவங்க பெரும்புகழ் அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு பாடலை மாயாவிங்கிற ஒரு படத்தில் கல்பனா பாடியிருக்காங்க. டிஎஸ் ராகவேந்தரோட பொண்ணு கல்பனா, குப்புசாமி அவர் கூட பாடியிருக்காங்க. புஷ்பவன குப்புசாமி. காத்தாடி போல நீ என்ன சுத்துற, இந்த அம்மா அப்படியே அவர் தூக்கி அப்படி சாப்பிடும் இல்லை, பிரமாதமான பாட்டு. ஓகே, டிவி ரத்னத்துக்கு அப்புறம் ஆண்டாள்னு ஒரு பாடகி. இவங்க வந்து அதான் நாடகத்திலேருந்து வந்தவங்க தான். இவங்களும் சேவா ஸ்டேஜ் கம்பெனிங்கிற அந்த கம்பெனி தயாரிக்கிற பாரதியாரோட குயில் பாட்டு, இதை நாடகமாக்கணும் போது இவங்களோட சேர்ந்து மகாராஜபுரம் சந்தானம் அவங்க பாடியிருக்காங்க கூட. அப்புறம் 1954 பொன்வயல்னு ஒரு படம், அப்புறம் வாங்க வாங்க மாப்பிள்ளைங்கிற பாட்டை வந்து அந்த படத்தில் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி 56, 59 அது வரைக்கும் நிறைய பாடியிருக்காங்க. ஆண்டாளுக்கு அப்புறம் பி லீலா வந்து பாலக்காடில் சித்தூரில் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு 3வது பொண்ணு. அவங்க அப்பா டீச்சர். லீலா ஒரு 5-6 குருக்கள் அத்தனை பேர்கிட்ட படிச்சிருக்காங்க. மணி பாகவதர், பத்தமடி கிருஷ்ண ஐயர், ராம பாகவதர், செம்பை வைத்தியநாத பாகவதர். செம்பை கிட்ட தான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. 12 வயசுலேயே அவார்டெலாம் வாங்கிட்டாங்க. 48 சினிமாவில் வந்துடுறாங்க. நிறைய பாட்டு இளையராஜாவை பாட வச்சுருக்காரு. அவங்க கற்பூர முல்லைன்னு ஒரு படத்தில் பாட வச்சுருக்காங்க. இவங்க பாடின பாட்டில் மாப்பிள்ளை டோயின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் ராஜா மகள் ரோஜா மலர் அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் கண்ணங்கரத்துக்கிளி. பாடுறதுக்கு பயந்துட்டு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன். பாடிடுங்க சார்.
கண்ணங்கருத்த கிளி கட்டழக தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. கண்ணங்கருத்த கிளி கட்டழக தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. இப்படி ஒரு பாட்டு. என யாழும் ஏறி மாதா துணை நீய மேரி மாதா, அது அவங்க தான் பாடிருக்காங்க. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும், அதான் அவங்க தான் பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் 8வது ஆள் எம்எஸ் ராஜேஸ்வரி. எம்எஸ் ராஜேஸ்வரி இந்த குழந்தை மாதிரி பாடுற பாட்டு அப்படின்னா அவங்க பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். இதில் பாருங்கள் ஜிக்கி, அதில் பாருங்கள் ஜிக்கியம்மா, அப்புறம் எம்எஸ் ராஜேஸ்வரி, ஜமுனா ராணி, பி லீலா, இத்தனை சீனியர்ஸு ஞாபகம் வச்சு இளையராஜா பாட வச்சுருக்கார். சரியான வாய்ப்பு வரும்போதெல்லாம் அப்படி பாட வச்சுருக்கார். எம்எஸ் ராஜேஸ்வரி பிரமாதமான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதில் எங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒன்று இருக்குது, எனக்கும் என் மனசாட்சிக்கு. எவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ ஒரு ஆனந்தம் வா. மனசாட்சிக்கு முடி இருக்கான். நான் சொன்னேன் அது அது நீ ஜீனி, நான் தான் அந்த மொட்டை ஆள். ஓகே, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, தேடிய நாட்டண்ணில் செல்வமாய் வந்தவளே, தேடிய நாட்டண்ணில் செல்வமாய் வந்தவளே. மலடி மலடி என்று வையகத்தாரேஷாமல், மலடி மலடி என்று வையகத்தாரேஷாமல், தாயென்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளே, தாயென்ற பெருமைதனை மனம் குளிர தந்தவளே. கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. அழுதாரும் புதிரும் அண்ணாந்தா பொன்னுதிரும், அழுதாரும் புதிரும் அண்ணாந்தா பொன்னுதிரும், சிரிச்சா முத்துதிரும் வாய் திறந்தா தேன் சிதறும், சிரிச்சா முத்துதிரும் வாய் திறந்தா தேன் சிதறும். பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேணும் தெரியுமா. பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேணும் தெரியுமா. அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா, குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா. அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா, குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த
அடுத்து ஜமுனா ராணி. ஜமுனா ராணி வந்து நான் கிண்டலாக இல்லை, குரல் மினுங்கிற தன்மையில் ஜிகினா ராணி அப்படின்னு நினச்சிக்குவேன். அது வந்து ஒரு பட்டாடை மாதிரி. அது அந்த குரல் வந்து எப்பவுமே அப்படி மினுங்கிட்டே இருக்குது. அது ஒரு பிரமாதம். ஏன் அப்படின்னு நான் பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா, அவங்க அம்மா ஒரு வீணை பிளேயர், வீணைக்கு வீணை குஞ்சு இல்லை, அதனால தான் அவ்வளோ இதாக இருக்கு. அப்புறம் நம்ம ஆட்கள் 8 பேருமே சந்தோஷப்படுற மாதிரி, வெறும் பெண்கள் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு இசைக்குழுவை ஜமுனா ராணி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. உடனே கை தட்டுவீங்களா? அவங்க மட்டும் பாருங்க. பிரமாதமான கால வயசு கட்டான சைஸ், அது அவங்க பண்ணதான். தாரா தாரா வந்தாரா, செந்தமிழ் தென்மொழியால் வந்து பேத்தாஸ் சோக பாட்டு வெர்ஷன் வந்து ஒன்று இருக்குது அவங்களது. அப்புறம் அதை தவிர அப்புறம் ஒரு சரக்கு பாட்டு ஒன்று இருக்குது, ஆசையும் நேசமும் ரதபாஷத்தினால் ஏங்குவதை பாராயடா, ஆவலும் நிறைவேறிடும் என் ஆருயிரே நீ அருகில் வாராயடா. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த ஹெச் சொன்னால, கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச், இது தவிரவும் இவங்க எஸ்ஹெச்சும் பயன்படுத்துகிறாங்க அங்கங்கே. ரத்த பாஷத்தினால் அப்படி எப்படி. அம்மாவுக்கு அப்புறம் நாகூர் அனிபா பாடல்கள் கேட்கும் போதெல்லாம் வந்து அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களே ரேடியோவில், அப்போல்லாம் வந்து 2 பேர் அடிக்கடி கேள்விப்படுவோம். ஒன்று சரளா, இன்னொன்று ராணி. சரளா வந்து நாகூர் அனிபாவோட சேர்ந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, 100 ஆண்டு காலம் வாழ்க, அதில் 3 குரலில் ஒரு குரலில் அவங்களுது சரளாவுது. பேசும் தெய்வம் படம் எஸ்பிபியோட ஒரு டூயட் பாடியிருக்காங்க, வருவாயாவில் முருகான்னு. சீர்காழியோட ஒன்று, உனக்கென தானே இந்நேரமா தலைவரோட பாடியிருக்காங்க, இளையராஜாவோட. ராணி அம்மா வந்து போற்றக்கந்தன்ங்கிற ஒரு படத்தில் பாடியிருக்காங்க, கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு பாட்டு. சாரங்கதாரா 1958, ஆமாம், அதில். அப்புறம் நல்ல காலம்னு ஒரு படம். இந்த ராணி அம்மாவும் சரளாவும் தகவலே இல்லையான்னு கவலைப்பட்டிருந்தேன், கடைசி நேரத்தில் கிடச்சிது இப்போ இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி. அதனால் இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஜமுனா ராணி முடிச்சிட்டோம். அடுத்து டைம் ஆகிடுச்சா என்ன? சிரிக்காம அப்படி ஃபோட்டோ கட் அவுட் மாதிரியே இருக்குது. இன்னும் ஆரம்பிக்கல. ஆஹா, இரு சிகரங்கள்னு ஒரு சப்டைட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமெல்லாம் ஒன்று நடக்குதா, அந்த பக்கம் ஒன்று நடக்குது. கேபி சுந்தராமன் பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு வர்றாங்க. 1927லேருந்து 33 வரைக்கும் நாடக மேடைகளில் பெரும்புகள் அவங்களுக்கு. 1935லேருந்து 73 வரைக்கும் திரையுலகை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா அவங்க தான். அவங்கள கும்பிட்டுக்கலாம், அடுத்த போயிடலாம். மனசாட்சி என்ன இப்படி சிரிக்குது? ஆப்பா முடியாது, நான் இல்லை. ஆமாம், அதெல்லாம் அவர் அரிமளம் பத்மநாபன் சார் தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு, அதில் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஏரியா இருக்குங்க. என்ன அலெக்ஸ் சார்? அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் பாடுறது, இங்கிருந்து இது வரைக்கும் பாடுறது, இப்படியெல்லாம் இருக்குது. நமக்கு என்ன முடியுதோ அதை அப்படி செஞ்சுட்டு அப்படி போயிடலாம். அதுக்கப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் தான் சேரணுமா. அப்புறம் இந்த வணக்கத்தை இந்த இரு சிகரங்கள்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டேன். இன்னொருத்தர் யாருன்னா பானுமதி அம்மா. எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு அடையாளத்தை மட்டும் அப்படி வச்சுட்டு அப்படி விட்டுறோம். அது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு. அதனால அதுக்குன்னு நான் பைக் ஓட்டுவேன்லாம் அதெல்லாம் சேர்த்திக்க முடியாது. நான் சொல்கிறேன், திரைப்பட நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர், இத்தனையும் அந்த காலத்தில் இருந்து அப்படி இருந்து ராஜாதி ராஜாக்களையெல்லாம் மிஸ்டர் அப்படி பேசுகிற ஒரே ஆளுமை
பானுமதி அம்மா. இப்போ இந்த 2 சிகரங்களை தாண்டி வந்துடலானாலும் சும்மா ஏதாவது சல்யூட்டாவது பண்ண. இப்போ நம்ம தான் சொன்னோம்ல, கேபிஎஸ்க்கு வணக்கம் வச்சிட்டோம். இந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏரியாவது அப்படி காட்டலாம் இல்லை ஒன்று. நெஞ்சிலே நீங்கிடாது பொங்கும் இன்பமே, நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாது பொங்கும் இன்பமே, நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா. பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. கண்ணிலே மின்னும் காதலே, கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. இப்போமா சேர்ந்துச்சுல்ல, இவ்வளோ டிஸ்டன்ஸா. இது ஒரு ஜோக் சொல்லலாமா? டைம் இருக்கா? இருக்கான். சிரிச்சா டைம் இருக்கான், இல்லைன்னா இல்லையா? சரி, இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு ரிஹர்சல் ரூமில் வந்து கொஞ்சம் பேர் எட்டி பார்ப்பாங்க. பாட்டு கேட்கறதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா சில பேர் நான் 5 டோனில் பாடுவேன் சார் அப்படிம்பாங்க. உள்ளே வந்தோன்னா அவங்க ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க, சிஎஸ் ஜெயராமன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி பாடுங்க பார்க்கலான்னு மைக்கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாடுவாங்க, சிலது சரியாக இருக்காது, சரியாக இருக்கும். சரியாக இல்லாமல் காசெல்லாம் வச்சுருக்கார், நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வச்சு கூட வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் போகும்ல. இந்த மாதிரி ஆட்களில் ஒருத்தர் வந்து பாடுறாரு, நல்லா தான் பாடுறாரு, ஆனால் என்னவோ இடிக்குது, எங்களுக்கு என்னன்னே தெரில. பாடுறாரு, இதையே வாசிக்கலாமா? வானு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, மண்ணு இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. வானு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, மண்ணு இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. மழை வரும் அன்பினாலே ஒன்று என்னடா இழவுது? வான் மண் மழை வரும். தினம் செம்புல பேநீர் மாதிரி ஏதாவது கவிஞராக இருப்பாரோ அப்படின்னு கூப்பிட்டு, சார் என்ன சார் பாடுறீங்க? இல்லை சார் பாடிடுவேன் சார், பாவம் சார். வானு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, மண்ணு இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. மழை வரும் அன்பினால். மழை வருமா சார்? மழை வரும் அது பாட்டில் இல்லை சார். இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மறைக்கிறாரு. டைரியை எட்டி பார்த்தா என்ன தெரியுமா? ஆண் பெண் எல்லாம் போட்டிருக்கோம்ல, தலைவர் அதையும் சேர்த்து. ஆணு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, பெண்ணு இனிய சொல்லினால் உனது உள்ளம் மகிழுதே. மழை வரும் என்னது? மழை வருது என்னது? இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். 2 பேரும் சேர்ந்து பாடணும்னு எழுதி வச்சிருப்போம்ல, அதைய தாளத்தில் ஃபிக்ஸ் பண்ணி, ஆணு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, பெண்ணு இனிய சொல்லினால் உனது உள்ளம் மகிழுதே. இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இன்பமாய் நானும் எல்லை காணுவோம். மாசிலா அப்படி. பானுமதி அம்மாவை தாண்டி விட்டால் நான் காலத்தை 2ஆ பிரித்து பார்ப்பேன். இது வீடியோ காலம். வேல்கண்ணன் வீடியோ எடுக்க, எல்லாருமே மொபைலில் வீடியோ எடுக்கிறது, வீடியோ பார்க்குறது. வீடியோவை பார்த்து வீடியோ நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும். இதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்ததுங்க, ரேடியோ காலம். பாட்டு கேட்டால் நம்மளா கற்பனை பண்ணிக்கலாம், இந்த குரல் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கலாம்.
ஜென்சி குரலை கேட்டு நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம். அவங்கள நேரில் பார்க்கும்போது ஓகே இவங்க தான் ஜென்சின்னு சொல்கிறாங்க, வணக்கம் மேடம்லாம் சொல்லி பேசுவோம். ஆனால் அந்த குரலுக்கு நம்ம ஒரு 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 கற்பனையில் ஆளாளுக்கு ஒரு இது வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த குரல் வடிவங்களை எல்லாம் கேட்கும்போது பிரமாதமான வேறு மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ரேடியோவில் பேண்டு 1 பேண்ட் 2ன்னுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இது பண்ணி டியூன் பண்ணோம்னா கர 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 சவுண்டில் வந்து சில நேரத்தில் அறிவிப்பு வராமல் பாதியிலிருந்து பாட்டு வரும். இதில் ஆண்கள் குரலை விட்டுருங்க, எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். பெண்கள் குரலை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது சொல்லணும், இது யார் குரல் அப்படின்லாம் சொல்லணும். அதில் அந்த குரலை கரெக்டாக சொல்கிறவன் வந்து பெரிய ஆள் மாதிரி இப்படியெல்லாம் இது பண்ணுவோம். இதில் நல்ல ஜோடி எதுன்னெலாம் சொல்லணும். டிஎம்எஸ் சுசீலா, ஜேசுதாஸ் வாணி ஜெயராம், ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் ஒரு ஜோடி, ஜேசுதாஸ் உமாரமணன் ஒரு ஜோடி, எஸ்பிவினா ஜானகி தான், மனோனா சித்ரா தான், இளையராஜானா ஜென்சி தான், இப்படி ஒரு ஜோடி நமக்கு பிடிச்ச மாதிரின ஒரு ஜோடியை இது பண்ணி கற்பனை பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒவ்வொரு குரலுக்கும் ஒன்று நினச்சி வச்சுக்கோம்ல, அந்த மாதிரி நான் நினச்சதெல்லாம் சும்மா அப்போ சொல்கிறேன், சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்களுடைய ஆளாளுக்கு ஒன்று இருக்கும். சுசீலம்மா சுசீலம்மா வந்து மெல்லிசை உலகம் இருக்கு இல்லையா, லைட் மியூசிக் ஆர்டிஸ்ட், அந்த உலகம் மற்றதுலேயும் சரி, அந்த உலகத்தில் ராஜா டிஎம்எஸ் தான், ராணி சுசீலம்மா. சுசீலம்மா குரலில் வந்து ஒரு 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 சித்திர ஒழுங்குத்தன்மை ஒன்று இருக்கும். அது ஒரு பள்ளிக்கூட டீச்சர் புடவை கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து ஒரு 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 பாந்தம், அது ஒரு கண்ணியம், அது வந்து ஒரு பெரிய வரம் மாதிரியான அந்த குரல். கீழே வந்து எவ்வளோ கனமோ அதே கணம் மேலே போனாலும் எவ்வளவு கணம் இருக்கோ அந்த கனமாக இருக்குங்கிறது தெரியாமல் ஒரு இனிமை. இங்கே என்ன இனிப்போ அதே தான் அங்கேயும். இது வந்து இந்த நுனிக்கரும்பு அடிக்கரும்பு அப்படியெல்லாம் கிடையாது. சுசீலம்மாவோட குரல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. நான் நினச்சிக்குவேன், ஜெயச்சந்திரன் குரல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெண் தன்மை இருந்ததுன்னா அதுதான் சுசீலம்மா குரலோ அப்படின்னு இருக்கும். நிறைய பாடல் வந்து இப்படி ஜோடி சேர்த்திருப்பார் இளையராஜா. நான் அப்படி நினச்சிக்குவேன். அது சுசீலம்மாவோட குரலோட ஆண் வடிவமாக இருந்தால் ஜெயச்சந்திரனாக இருக்குமோ அப்படின்னு. கண்டராதித்தனோட ஒரு கவிதை ஒன்று இருக்குல்ல, என்னை மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்தேன், ஞான பூங்கோதைன்னு ஒரு கவிதை இருக்குது. என்னை மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்தேன், இளங்கோ ஒரு வேளை பொண்ணாக இருந்தால் இப்படி தான் இருப்பானோங்கிற மாதிரி நானும் அவங்கள பார்த்துக்கிட்டேன். அப்புறம் கடைசியில் பேசும்போது நீங்கள் இளங்கோ தானே அப்படின்னு நான் அவனுக்கு கேட்டேன். அவங்கள அந்த பொண்ணை வந்து இவர் கேட்பார் இளங்கோ தானே, அந்த அம்மா வந்து நீங்கள் ஞானப்பூங்கோதை தானேன்னு கேட்கும். பிரமாதமான கவிதை. இது மாதிரி நான் வந்து சுசீலம்மாவும் ஜெயச்சந்திரனும் ஒரு ஒரு குரலோட 2 வடிவங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இப்போ அப்புறம் சாய் பல்லவின்னு வச்சுக்கோங்க, அல்லது சாவித்திரி அம்மான்னு வச்சுக்கோங்க. அம்மன் வேடம் போட்டால் அம்மன், அரசியா அரசி இல்லை, ஆமாவா இல்லையா, இல்லை அதெல்லாம் இல்லை, ஏழை பொண்ணு அப்படின்னு அம்மா ஆமாப்பா பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுசீலம்மா குரல் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். உப்பரியில் நின்று அப்படி பாடுறாங்கன்னா, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான், மனசாட்சி ஒரு வரி தான் சரியா. கோயிலுக்குள்ளே போனால் சரவண பொய்கையில் நீராடி, அப்படியே கிளப்புக்கு கிளம்பி போயிட்டு பார்த்த ஞாபகம் இல்லையோ, எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியுது. வீட்டுக்குள்ளே வந்து கோலங்கெல்லாம் போட்டான், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படியே ரோட்டுக்கு போயிருமா அப்படின்னா, சொந்தமில்லை பந்தமில்லை அதுக்கும் மேட்ச் ஆகும். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே மேட்ச் ஆகுது. இந்த அம்மா இப்படியா. அடுத்த ஆள் எல்லாரீஸ்வரி. எல்லாரீஸ்வரியோட குரல் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காட்டாறு, அதோட தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவோட இது ஒரு ஸ்கூல் டீச்சரோட புடவை கட்டுனா, இந்த அம்மா அது வந்து ஒரு நாகரிக பெண்களின் கைப்பை. எல்லாரீஸ்வரி. சுசீலம்மாவுக்கு மிகச்சரியான எதிர்குரல் இதுதான் அப்படின்னு நான் நம்புவேன். அந்த அம்மா எம்ஜிஆர்னா இவங்க தான் நம்பியார். சில பேருக்கு தான் குரல்ல இல்லை எல்லா விஷயங்கள்லையும் சில பேருக்கு பலவீனம் இருக்கும், அது பலமாகிக்கும் சில பேருக்கு தான். இப்போ நானெல்லாம் கரெக்டாகவே பாடுறதில்ல, கைத்தட்டல் வாங்கிறேன்னா இல்லையா, என்ன இல்லையா,
ஒரு மனசாட்சினா ஒரு அரங்கம் முழுக்க மனசாட்சியா? இது சார் சொன்ன கை தட்டணும் சார். சரி, ஒரு பலவீனம் இருக்குல்ல, அந்த பலவீனத்தை பலமா ஆக்கிக்கிறதோ அல்ல அமைஞ்சிடுறதோ எந்த மாதிரி விஷயம்? ஒரு குரல் ஒரு இடத்துல உடையுது, ஒரு பிசுறு அடிக்குது, அதுதான் சார் அழகு, அதுதான் சார் அடையாளம். எல்லா ஈஸ்வரிக்கும் அப்படி? எல்லா ஈஸ்வரிக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. சாண்டில்யன் பேரனுக்கும் அதுதான். சாண்டில்யனோட பேரன் அதே மாதிரி சத்தம் வரணுங்கிறதுக்காக ஷான் ரோல்டன் அப்படி பேர் வச்சுட்டா. அவருடைய கரகரப்பு அந்த அந்த குரலில் இருக்கிறதுல ஒரு அது ஒரு தனி அடையாளமாக, அது ஒரு அழகாக எனக்கு தெரியுது. இந்த மாதிரியான விஷயம் எல்லா ஈஸ்வரிக்கு தான் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். அப்புறம் இந்தம்மா வந்து அவங்க மாதிரி அந்த உப்பரியில் நிற்கிறது, வீட்டுக்குள்ளே கோலம் போடுறது, எப்பவுமே கிளப் டான்ஸ், எப்பவுமே சாயந்தரமான கிளப்புக்கு போயிடுது. எப்போவாவது வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான், அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா எப்போது அவங்களே மனசு வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. கோயிலுக்கு போனாலும் எப்படின்னா முரட்டு கும்பிடு. முரட்டு கும்பிடுனா எப்படின்னா அது என்ன படம்? அது கந்தன் கருணை. கந்தன் கருணைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஹீரோ யார் தெரியுமா? அப்படியா? அப்படியா? சிவகுமார் தான். ஆனால் அதில் இன்னொரு ரோல் ஒன்று இருக்கு, வீரபாகு, சிவாஜி. நீங்கள் ஒருத்தரை வந்து கடவுள்லாம் வேணாங்க, ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க. வேலை செய்யும்போது அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? எப்படி பேசலாம்? சார், ஐயா, எப்படில பேசணும்? முருகா அப்படின்னு முருகன் வீரபாக ஒருவேளை சீனியர் ஜூனியர்னு அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி கோயிலுக்குள்ள போய் அம்மனை வேண்டது இருக்குல்ல, கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா ஏம்மா அப்படின்னு அந்த அம்மா உள்ள இருந்து. இந்த அம்மா கூட ஸ்டேஜில் பாடும்போது எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இந்த ஸ்டேஜ் மானிட்டர் இது வந்து கண்டிப்பாக வேணுங்க, இது எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த ஸ்டேஜ் மானிட்டர் இல்லாத காலம் ஒன்று இருந்ததுங்க. அது புதுசாக பழகிற பசங்கள்லாம் மைக் எடுத்து இப்படி பேசுனா நம்ம காது இருக்குல்ல, எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸ்டேஜில் பாடும்போது இப்படி நம்மனா காது அங்கே போயிடும், அங்கே இருக்கும். எது ஸ்பீக்கரோ அது வழியாக தான் வரும், அதை தான் கேட்கணும் நம்ம. இதை கேட்டு அந்த ஸ்ருதி சேர்றது இதெல்லாம் வந்து இப்படி பாடணும். இது மிஸ் ஆச்சுன்னா போச்சு. அதனால் பயமாக இருக்கும். இதனால நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி காதை பொத்திக்குவாங்க. காதை பொத்திட்டு பாடுனா ஒருவேளை மைக் இருந்ததுனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கேட்கும், உள்ளுக்குள்ளே கேட்கும். இதை வச்சு இப்படி பாடுவோமா? அப்போ அப்படி பாடிட்டு இருப்போம். என்ன பாட்டு தெரியுமா அது? கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை சித்தாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க, நகை தங்கம் இடை வைரம் நகை முத்து தனனா, இந்த மூணுக்கும் நான் ஒரு தம்மா புள்ள. இப்படி பாடணும். ஆனால் நான் பயந்துட்டு வீரபாக அப்படின்னு கமலா கல்யாணம் இப்படி பாடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு போய் பாரு, குடிமகனே பாட்டு, அவனுக்கு இப்படி போய் பாடுறான். அந்த பொம்மை வந்து அடுத்த பாடு ஒரு கேப்பில் வந்து, ஏன்னா பிச்சைக்காரங்க மாதிரி இப்படி காதை பற்றிட்டே பாருங்க, தைரியமாக பாடலாம்ல அப்படி எல்லாரும் சொல்லி. அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கமே விட்டது. அப்படி யாராவது சீனியர் சொல்லி கொடுக்கணும்ல, அது வேணும். அந்த சென்ஸ் அங்கே சவுண்ட் இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி பாடுற சென்ஸ் வேணும், நீ தைரியமாக பாடுற மாதிரி இருக்கணும். இப்படி அப்படி ஒரு ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தாங்க.
ஜிகே அம்மாவோட அப்படி ஒரு ஸ்டேஜு, எல்ஆர்ஈஸ்வரியோட இப்படி 2-3 ஸ்டேஜு, சுசீலாம்மாவோட 2-3 பாட்டு. சுசீலாம்மா வந்து ஆட்டோக்காரன் மாதிரியான பாட்டு பாடிட்டுருக்கேன். பாடி அப்படி போகும்போது அது பாடினது யார், அப்படி வாங்க அப்படின்னு கை பிடிச்சி இப்படியே கூட்டிகிட்டு போய் முத்துமணி மாலை கூட சுசீலாம்மா கூட. அதெல்லாம் வந்து இது 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 இல்லை சார், அப்படி அமைஞ்சிருச்சு. சரியா? எல்ஆர்ஈஸ்வரி பாடின நிறையா பாட்டு எல்லாம் இதான் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா, ஆனந்த தாண்டவமோ ஆண்டவனார் ஆடுகின்றார் காலங்கள் எல்லாம், எனக்கு மட்டும் புதியதல்ல பொங்கடா பொங்க, ஏதாச்சும் தெரியணும்னா போடுங்க நீங்க. ஆனந்த தாண்டவமோ ஆண்டவனார் ஆடுகின்றார் காலங்கள் எல்லாம், எனக்கு மட்டும் புதியதல்ல பொங்கடா பொங்க, ஏதாச்சும் தெரியணும்னா போடுங்க நீங்க. கடல் கடைவோ அமுதெடுப்போ தேவர்களே எங்க போனீங்க, அழகை கண்டா சிறை எடுப்போ அசுரர்களே எங்க போனீங்க. திருநாள் பஜனை பல நாள் ரசனை, ராதா ரமணா கோவிந்தா ஹரே ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஓ ஹரே கிருஷ்ணா. ஆனந்த தாண்டவமோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்க ஃப்ளேவர்லேயும் இருக்கும், ஆனால் வேற ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும். அடுத்தது ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவுக்கு என்னது? சரி 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 சரி. ஓ சரி, நல்லது. சரி, ஓ அவங்களும் சுசீலாமா பண்ணதா? சரி சரி, ஓகே. ஜானகிம்மா, ஜானகிம்மாவோட குரலில் இருக்கிற பன்முகத்தன்மை, அதாவது எந்த விதமான பாட்டு எந்த விதமாக என்ன சொல்கிறது, அதுக்கு எந்த வகையில் கொடுத்தாலும் அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அவங்க குரலில் இருக்கிற ஒரு இப்போ எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருந்தது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. அள்ளி அள்ளி வீசுதம்மா அன்பை மட்டும் அந்த நிலா நிலா, அள்ளி அள்ளி வீசுதம்மா அன்பை மட்டும் அந்த நிலா நிலா, மாளிகை மாட மட்டும் வீசாம ஓலக்குடிசை இன்னும் பார்க்காம, மாளிகை மாட மட்டும் வீசாம ஓலக்குடிசை இன்னும் பார்க்காம, அள்ளி அள்ளி வீசுதம்மா அன்பை மட்டும் அந்த நிலா நிலா, அள்ளி அள்ளி. பிரமாதமான பாட்டு இது. இந்த இந்த பாட்டுன்னு இல்லை, அம்மாவுக்கு வேற வேற பாட்டு. இந்த மகளிர் மட்டும்னு ஒரு படம் வந்தது. மகளிர் மட்டும் படத்தில் 3 கதாநாயகிங்க, ஒரு வில்லன் தான் கதாநாயகன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் வேறு வேறு ஆட்கள். இந்த 3 பேருக்கும் ஜானகிமா பண்ணோம், எஸ்பிபி ஒருத்தருக்கு பண்ணப்போ அந்த அம்மா 3 பேருக்கும் வெரைட்டி காட்டியிருப்பாங்க.
கறவை மாடு 3 காளை மாடு 1 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் இந்த அம்மா 3 ஸ்டைல் காட்டியிருப்பாங்க. நீங்கள் அந்த பாட்டு கேட்டு பாருங்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, நிறைய பாட்டு தெரியும் தெரியாதுங்கிறத தாண்டி விதவிதமாக இன்னோவேட்டிவாக நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் தண்ணி குடிச்சிட்டுமா இந்த பெண் குரல் பாடின பாட்டு இருக்கு இல்லையா, அதை பாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. பாட்டை கேட்குறதோட அல்லது வீட்டில் அங்கே எங்கேயோ பாடுறது, பாடி காமிக்கிறது அந்த மாதிரியோட இருக்கும். நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. எப்போவாவது வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருக்கோம். பெண் குரல்களில் பிரபலமான பாட்டு அதை அப்படி பாடுறதுக்கு இத்தனை வருஷத்தில் இங்கே தான் வாய்ப்பு கிடைச்சிது அந்த மாதிரி பாடி பார்க்குறதுக்கு. அதனாலேயே சில தவறுகள் இருக்கலாம், நீங்கள் மன்னிக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய மனசு. குயில் கருங்குயில் மாமமான குயில் கோலம் போடும் பாட்டாலே மயில் இளமயில் மாம கவி குயில் ராகம் பாடும் கேட்டாலே சேதி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனே கண்ணி பொண்ணு நானே ஏன் மாமனே ஏன் மாமனே ஒத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு பூத காத்தும் அடிச்சிருச்சு பாவிமானம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. பல்லவி அதுதானா? என் தேகம் அமுது. வணக்கம். நான் ஏதோ இப்படி ஈஸியா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா தன்னந்தானியே சிறுக்க தத்தளிச்சு தான் இருக்க ஓ நினப்பில் நான் பறிச்ச தாமரைய உன்னவனாத்தினில பேடக்குயில் கூவையில் உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட உன் 2 தோட தொட என்ன தவம் செஞ்சேனோ மாமா கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ளம் மட்டும் வழியே நானே உள்ளம் மட்டும் வழியே நானே. இஞ்சி ஈடு பழகா மஞ்சச்சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. அடிக்கிற காத்த கேளு அசையிற நாத்த கேளு நடக்கிற ஆத்த கேளு நீதானா. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. என்ன சொன்னாலும் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் பட்டியலில் இந்த பாட்டை சொல்லாமல் அப்படி போயிடுறது
ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஐயோ வணக்கம் வணக்கம், அந்த ஏரியாவில் வணக்கம். ஆமாம், சொல்லாமல் போக முடியாது. நான் சொன்னது ஒரு சாதாரண சின்ன சிம்பிளான பாட்டு. தாய் அழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேய்வது உண்டோ என் நிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்த ராசாவே, முள்ளில் தோன்றி சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ, கண்ணில் ஏந்தான் நீரோ. அந்த பாடைகளை பற்றின சின்ன சின்ன தகவலை நம்மளே சொல்லி அது சம்மந்தமாக பாட்டு அப்படிங்கிறது. நான் பேச வந்தது முன்னாடியே அந்த 16 பேர் மறைக்கப்பட்ட அல்லது மறந்த அந்த கலைஞர்களை பற்றி தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து கூடுதலாக நேரம் இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு போனேன். அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அடுத்தடுத்து வர்ற பின்னணி பாடகிகளை பற்றின குறிப்பை வந்து இப்போ ஒரு நம்ம டீமில் இருக்கிறவங்க இவங்க வாசிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்த குறிப்பு வந்து அகிலா ஸ்ரீதர் வாசிப்பாங்க. ஆமாம், சரி. தோன்றது நல்லா இருக்கு, தப்பிச்சுக்கலாம். யார் இந்த விஷ பரீட்சையெல்லாம் இறங்குறது? இப்போ நான் வந்து ஒரு பாடகையை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து பாட்டு சொல்லும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சது மாதிரி காமிக்கக்கூடாது, தெரியாத மாதிரி நடிக்கணும் எல்லோரும். ஓகே? இவங்க வந்து ஒரு 19 லாங்குவேஜில் பாடியிருக்காங்க. கர்நாடிக், இந்துஸ்தானின்னு இவங்க வந்து மியூசிக்கோட எல்லா ஜேர்னல்லையும் இவங்க பாடியிருக்காங்க. இவங்களை வந்து ப்ளோட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி வந்து சொல்கிறாராம். எதுக்காகன்னு பார்த்தா, என்ன கஷ்டமான சாங்கை கொடுத்தாலும் பாடிடுவாங்க, எவ்வளோ கஷ்டமான ஸ்வரங்கள் கொடுத்தாலும் பாடிடுவாங்க. அப்படிங்கன்னா அப்படியே உறிஞ்சு எடுத்து இவங்க பண்ணிடுவாங்க. என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து வா வா முருகா அப்படின்னு கூப்பிட்டாங்க, ஒரு மனமுருகி பாடினாங்கன்னா முருகரே வந்து நின்றுவாரோன்னு நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அப்படி பார்த்து பழக்கம் இல்லைல்ல, அதனால். அதேமாதிரி அந்தமானை பாருங்கள் அப்படின்னு இவங்க பாடும்போது, எங்கே அந்தமானை பாருங்கள் அழகு அப்படின்னு பாடினா இந்த அம்மா பாடுறாங்க. உடனே எல்லாரும் அந்தமானை தேடி எல்லாரும் நிறைய அதில் மயங்கி நிறைய டூரிஸ்ட் வந்து அந்தமானுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து வார இறுதியில் வந்து மட்டும்தான் நான்வெஜ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார். அவருக்கு வந்து நடுவில் திடீர்னு நடுவில் ஒரு நாள் வந்து சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? அவர் அப்போ என்ன பண்ணுவார்னா, நேரடியாக கேட்டால் திட்டுருவாங்க அப்படிங்கிறனால ஜாலியாக வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் இருக்குதியான்னு பாட்டை போட்டு விடுவாராம். அப்போ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு இவங்களாம் வந்து சமைச்சு தருவாங்களா அப்படின்ற மாதிரி பாடுவாங்களாம். அப்புறம் என்ன மாதிரி ஜென்சி பசங்களுக்கு அவங்களுக்கு என்ன எல்லாரும் சரி ஓகே சரி நம்மள மாதிரி ஓகே, நம்மள மாதிரி ஜென்சி பசங்களுக்கு வந்து அந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. வா வா பக்கம் வா. இந்த பாட்டு வந்து இன்றைக்கி ஹையஸ்ட் ட்ரெண்டிங் வந்து இந்த பாட்டு தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க நிறைய தனியாக பாடியிருக்காங்க. அப்படி எனக்கு வந்து இப்போ அவங்க எஸ்பிபியிலேருந்து எல்லா பாடகர்கள் கூடவும் அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஜேசுதாஸ் கூட இவர் பாடின பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். ஏபிசி நீவாசி, அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு தெரியும். அது அவங்க 2 பேர் பாடும்போது ஒரு தனி கெமிஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்கும்.
எனக்கு தான் இந்த ரெண்டு பேரோட காம்போ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆக்ஷன் ஹீரோ பிஜு அப்படின்ற படத்தில் வந்து அந்த பட டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் கூட வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவங்கள கூப்பிட்டு டூயட் வந்து சேர்ந்து பாட வைக்கிறாங்க அவங்க படத்தில். பூக்கள் பன்னீர் பூக்கள் அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு வந்து பாட வைக்கிறாங்க. அதுவும் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. இப்படி நானே வந்து நம்ம வாணிமாவை பற்றி பேசுகிறத விட நம்ம ஜான் சுந்தர் பேசிட்டோம். நீ அப்படியே பேச்சை குறைச்சிக்கிட்டு அப்படியே அவங்க ஏதாவது அவங்களுக்கு ஞாபகம் வருது சொன்னாங்கன்னா அப்படி பாட்டாக பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் அப்படி போயிடலாம். வாணி ஜெயராம் குரலோட வீச்சு எனக்கு அதை பார்க்கும்போது அவங்களோட அந்த போத்தின முந்தானை, அப்புறம் சைடில் கோபுரம் மாதிரி ஒரு தம்புராவோட வச்சுட்டு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அலுவலர் மாதிரி இருப்பாங்க. ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு திருத்தமான ஒரு குரல். அந்த குரலில் வந்து ஃபோக்கை பாட வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு மேஜிக் நடந்திருக்கும். அதில் நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு, சின்னமனு ஒரு வாய்க்கா சேலு கெண்ட மீன், குருத்தான முளக்கீர வாடாத சிறுகீர, எனக்கையில எனக்கு இப்போ எச்சி ஓருது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், இத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பழையதுக்கு தோதா பொழிச்சிருக்கும் மோரு, பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டரைச்ச துவையல், சாம்பாரு வெங்காயம் சலிக்காது தின்னாலும் ஆனவன் அதுக்கு என உலகத்துல இல்லவே இல்லை, அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அதுக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேல் இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, சூசகமா சொல்ல போற கும்பளதாங்க, சூடாக இருக்கிறப்போ சாப்பிடவாங்க. இப்படி ஒரு பாட்டு. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தம் பின்னா, நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும், சொன்னது கேட்கும் பத்தினியாக்கும் ஐயா. இப்படி ஒரு பாட்டு. மல்லிகை என் மன்னன் மயங்கும் மாதிரியான ஒரு பாட்டு. இது தவிர டூயட்ல பயங்கரமான மேஜிக்கெல்லாம் நடந்திருக்கு. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம், மழை நீ நீளம் நான் மயக்கம் என்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, புலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. சரிங்க சார்.
அடுத்து ஆவ். அது யாரது? சரி, இல்லை இருக்கு, அதுதானே நமக்கும் தேவை. ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க. இந்த கலைவாணர் ஒரு படத்தில் கலைவாணர் நடிச்சுட்டே பாடுறாரு. எதிர்பக்கம் வந்து எம்ஜிஆருக்கு சீர்காழி, அவர் பாடி முடிச்சுடுவார். கலைவாணர் சொல்லிட்டான், சரி வேணாம் அப்படிம்பார். பார்த்துருக்கீங்களா? அதே தான் பாட்டு, பிரமாதமான பாட்டெல்லாம் இங்கே நான் ஏற்கனவே இந்த லிஸ்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணோம். அப்படி இப்படி பயந்துட்டு பாட்டு தனியாக ஒவ்வொரு பாட்டுன்னா பாடிட்டு போய் உட்காந்துடலாம். இங்கே தண்ணி குடிக்கிறது கூட யோசிக்க வேண்டியதாக இருக்கு. எனவே அடுத்த குறிப்பு யார் வாசிக்கிறீங்க? பேசுகிறீங்க, குறிப்பு இல்லை, வாங்க வாங்க. கட்சி சேரலையாம். ஓ எப்போ வேணால் முடிக்கலாம், நீங்கள் சொல்கிறது தான். நான் பேச வந்து அப்போவே பேசி முடிச்சிட்டேன் 16 பேரோட. உமாரமணன் வந்து எப்போ நம்ம யோசித்தாலும் அவங்க கணவரோட அப்படியே பொத்தி பாதுகாத்துட்டு அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுன்னா, ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கன்னி நாவலில் ஒரு வார்த்தை வரும், பியூரிட்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு எப்போ அவங்க குரலை கேட்டாலும் அந்த ஒரு முதிராத குரல், இந்த கன்னியாகுமரியில் அந்த பகவதி அம்மன் மாதிரி, நான் வளரவும் இல்லை அதுக்காக நான் வளராதவளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த வளரிளம் பெண்ணோட அந்த முதிராத குரல், ஒரு மழையில் அந்த ராத்திரியில் ஒரு குளிரில் ஒரு மிஸ்ட்ரியான குரல், அந்த காதல் நிலாவே பூவே அந்த பாட்டு, ஆனந்தரகம் அந்த பாட்டெலாம் இருந்த அதிலெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா கூட ரொம்ப நெருங்கின பாட்டுன்னா கூவின பூங்குயில்னு அவங்க ஆரம்பிக்கிற செவந்தி பூவில் கட்டிய வீடு, என்னோட பெரும்பாலான காலைகளை அவங்களோட குரலில் ஆரம்பித்து ரொம்ப அற்புதமான போனது. அவங்க நீரோட்டம்னு அவங்க ரமணன் இசையில் தான் முதல்ல பாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்களோட குரல் தான் என்னோட காளைகளை பெரும்பாலும், என்னோட மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேரோட காளைகளில் உமாரமணன் நிறைஞ்சிருக்காங்க. அவங்கள பற்றி உமாரமணன் பாடல் நிறைய பாடல் இருக்குது. எல்லாமே இது என்னென்னா, ஒரு சில வகுப்புகள் இருக்கு இல்லையா கிளாஸில், இந்த பொண்ணு வந்து கிளாஸ்லேயே அமைதியாக பொட்டு ஆட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்ல, நெத்தியில் பொட்டு வச்சா பொட்டு அப்படியே இருக்கும், நம்ம எடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி சில பொண்ணுங்க இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா அந்த பொண்ணு கலெக்டர் ஆகிடுச்சான் அப்படிம்பாங்க. உமாரமணன் அந்த மாதிரி ஆள் சைலண்ட்டாக இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க, ஆனால் பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இளையராஜா அவங்களுக்கு கொடுத்த பாட்டு பூராமே சர்க்கஸ், அவங்க பண்ணினது பூராமே சாதனை, பயங்கரமான பாட்டு. நில் 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 பதில் சொல் 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 என்னை வாட்டாதே, நில் 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 உன் விழியம்பில் என்னை தாக்காதே, சொல்லாமல் பதில் சொல்லாமல் இங்கே சென்றாலும் விடமாட்டேனே அன்பே, தினம் என் அருகில் நில் 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 பதில் சொல் 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 என்னை வாட்டாதே. இது வந்து நான் பேச வந்த விஷயங்கள்லாம் பேசிட்டேன். இது வந்து ஒரு வேளை நேரம் இருந்தால் இப்படி கூடுதலாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. நான் பேசுகிறதுல என்ன இறுதிக்கட்டமாக பேசணும் அப்படின்னு நினச்சனோ அதை நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குறிப்புகள் வாசிக்கிறது, அப்புறம் பாட்டு, அப்படி வந்து உங்கள் நேரத்தை பொறுத்து போகலாம்.
இந்த பாடகிகளை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? புகழோட உச்சாணியில் நின்று அவங்க பெரிய பெரிய சாதனைகள் செய்திருந்தாலும் வெயிலும் மழையும் எல்லா மனுஷங்களுக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி துவக்க கால பின்னணி பாடகிகளோட சொந்த வாழ்க்கை அப்படிங்கிற பற்றியை பார்க்கவே முடியல. பெரும்பாலான இதில் வந்து சொந்த வாழ்க்கை சரியாக அமையலை அல்லது கணவரோட முரண்பாடு இப்படியே தான் இருக்குது. இதுக்கு இடையில இருந்து தான் அவங்க இவ்வளோ சாதனைகள் செய்திருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது யார் யாராக இருக்கும்னுலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். என்னென்னா எல்லா பெண்களுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சாதனை செய்தவர்களுக்கும் இருக்குது. அதனால் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு நான் நினச்சிக்கிறேன். என்னென்னா ஒரு நிலத்தில் அந்த நிலத்தோட மக்கள்லாம் மகாராணி அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு ஆள் இன்னொரு நிலத்தில் வெகு சாதாரண வாழ்க்கைக்கு சுருங்கி அப்படி சாதாரணமான அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஆளாக போய்க்கிறது. அப்படி ஒருத்தங்க அத்தனை அண்ணன்கள் இருக்காங்க, கூட பிறந்தவங்க அத்தனை பேர் ஆண்கள் இருக்காங்க. இருந்தாலும் பொருளீட்டி கொடுக்கறது வந்து ஒரு தங்கை கன்னியாகவே இருந்து இறந்து போகிறது. செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா? இதை காரணமாக வச்சு முதிர்கன்னியாகவே இருந்து அப்படியே வாழ்ந்து வாழ்க்கையை தீர்க்கிறது. பாட்டு போதும், என் தங்கச்சி குடும்பம் போதும் அப்படின்னு சிஸ்டரோடவே இருந்து அப்படி மறைஞ்சு போகிறது. அப்புறம் ஒரு கைவிரல் எண்ணிக்கை அளவு தான் ஒருத்தரோட காதல் வாழ்க்கை. அதுக்கப்புறம் பெரிய வாழ்க்கை, பெரிய பெரிய சாதனைகள். ஆனால் அந்த காதலுக்கு அவ்வளவு உண்மையாக இருந்து அந்த காதலை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வாழ்வு முழுமைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறது. தேவதைகளானாலும் பெண்கள் அப்படிங்கிறதுனாலயா, இந்த சமூகத்தில் சில மூடத்தனங்கள் இருக்கிறதுனால அப்படியா, ஒடுக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கிறது சாதிச்ச அவங்களுக்குள்ளேயும் உண்டு. நம்ம யார் யாருன்னெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம். இத்தனை இடுக்கத்துக்கு இடையில தான் அவங்க இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இது வழியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கவிதை வரி இருக்குது, பாட்டை ரசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈக்கள்னு நினச்சிக்குவேன். அந்த ஈக்கள் வந்து ஒரு தேன் மேலே போயிட்டு அந்த இனிப்பையே அந்த இனிப்போட ஈரத்தையே வச்சுட்டு அப்படியே மீதி வாழ்க்கை அப்படியே ஓட்டிடுறது. ரொம்ப சுமாராக பாடுபவன் தன் காயங்களின் மீது திரை இசை இருக்கு இல்லையா, திரை இசையை பிதுக்கி தடவிக்கொள்கிறான். ரொம்ப சுமாராக பாடுபவன் தன் காயங்களின் மீது திரை இசையை பிதுக்கி தடவிக்கொள்கிறான். நான் சுமாராக பாடுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கனால இந்த வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். நான் பார்க்குறேன், ரொம்ப சுமாராக பாடுறவங்க மட்டும் இல்லை, ரொம்ப பிரமாதமாக பாடுகிறவர்களுக்கும் கூட இந்த மருந்து தான் துணை செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும், அதாவது என்ன ரொம்ப 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 பெரியவங்க. நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுங்க. மியூசிக்கும் எனக்கு ரொம்ப தூரம். மியூசிக் மேலே ஆர்வம் மட்டும்தான், வெறும் ஆசை மட்டும்தான். அந்த ஆசை வந்து இப்போ இந்த ஒன் சைட் லவ் மாதிரி இருக்கும்ல, நம்ம லவ் பண்ணோம், அது லவ் பண்ணுறதா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரியான விருப்பம் தான் இசை மேலே. ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் ரொம்ப பஞ்சு பறக்கும், அது பனி மாதிரி பஞ்சு பறக்கும். அந்த பஞ்சுக்குள்ளே இருந்து தான் பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ஆசைப்பட்டுக்கணும். சாயந்தரமாக கிளம்பி வந்தால் ஒருவேளை இந்த மாதிரி ஜிக்கி அம்மா கூட போய் பக்கத்தில் நிற்கிறது, இந்த மாதிரி வாய்ப்பும் இருந்தது. அது ஒரே நேரத்தில் வரமும் இந்த மாதிரி இடுக்கமும் இருந்து தான் இப்படி வந்திருக்கு. அந்த ஆர்வம் தான் இது எழுத்து அப்படி இப்படின்னு வந்தது. இந்த பைத்தியமெல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்துது. அரிமளம் பத்மநாபன் சார், லலித் மாதிரியான ஹெவி மியூசிக் அவங்க முறையாகவும் வந்திருக்கக்கூடாது. அவங்க பெரிய பெரிய ஆட்களோட லிஸ்ட்டில் என்னை சேர்த்துறதுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு, நான் சும்மா லக்குனோ இதுவும் நினைக்கல, அது வந்து ஏதோ ஒரு ஒரு சங்கல்பம், எனக்கு ஒரு பாக்கியம் மாதிரி நினைக்கிறேன். அரிமளம் பத்மநாபன் சார் கூட டீ சாப்பிட்டதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக. எனக்கு பிஎஸ்ஜியில் ஒரு வந்து பேசினாங்க. அவங்க லலித்தெல்லாம் அவருடைய பார்வை, அவருடைய எழுத்து, அவரை பற்றி நான் வரும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் இந்த செஷன் எப்போன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி லலித்தை பற்றி அத்தனை பேர் கேட்டாங்க. அவரோட எல்லாம் சேர்ந்து நம்மளும் அப்படி அவரை வந்து செட்டு அந்த லிஸ்ட்டில் அப்படி
நம்ம பேருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இதுக்கு நீங்கள் என்னை யோசித்தது ரொம்ப பெருமைப்படுத்துகிற மாதிரியான விஷயம். இதுக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோட இருந்து எனக்கு இந்த இதுக்கு மியூசிக்கலாக சப்போர்ட் பண்ண இவர் வந்து என்னுடைய தம்பி தம்பின்னு சொல்லணும். தம்பின்னு நினச்சிக்குவாங்களே, அதுக்கு சொல்கிறேன். ஆனால் தம்பி இல்லை, அவன் அண்ணனுக்கு மேலே. என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் கிரேட் பண்ணிடலாண்ணா அப்படின்னு லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் கிரேட் எக்ஸாம் கிராஸ் கோர்ஸில் பண்ண வச்சிட்டான். நான் வச்சுட்டான்னு ஏன் சொல்கிறேன்னா, சின்ன பையனாக இருந்தும் எனக்கு மாஸ்டர் என்னுடைய டீச்சர் இருந்தான், ப்ரூஸ் சார்லின் பால்ராஜ். இவர் வந்து ஒரு விஷயத்தில் இல்லை, ஒரு 6 விஷயத்தில் கிரேட் 8 பண்ணிட்டார் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில். இப்போ இந்த கிட்டாரை பிடுங்கிட்டு ஒரு கீபோர்டை கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக வாசிப்பார். பியானோ வாசிப்பார், கிட்டார் கிளாசிக்கல் கிட்டார் வாசிப்பார். இது ஒரு ஸ்டைல், இப்போ வாசித்தது ஒரு ஸ்டைலு, வேறு ஒரு ஸ்டைலில் வாசிப்பார். அப்புறம் நாதஸ்வரம் வாசிப்பார், ஃப்ளூட் வாசிப்பார். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சும்மா அட்டன் பண்ணுறதில்ல, திருத்தமாக. அப்புறம் கம்போசர் கூட, சினிமா ஏற்கனவே பண்ணிட்டார், படமெல்லாம் பண்ணிட்டார். அதனால் ப்ரூஸ் எனக்கு துணையாக இருந்தது வந்து ரொம்ப பலமாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி.